கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் பின்னானவைகளை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன்னு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி நடந்ததையே குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். உன் வாழ்க்கையில் என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தி விட்டுட்டு போயிருப்பா, அதை நினச்சி இன்னைக்கும் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னா, உன்ன மாதிரி ஒரு பரிதபிக்கப்பட்ட பாவி யாருமே இல்லை. யாரோ என்னைக்கோ சொன்ன வார்த்தையை இன்னைக்கு வரையும் என்னை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறையா? என்றோ ஒரு நாள் ஒரு காரியத்தை நீ இழந்து விட்டாய். என்றோ ஒரு நாள் நீ விரும்பினதெல்லாம் உனக்கு நடக்காமல் இருந்தது. அதையெல்லாம் இன்னைக்கு யோசித்து கொண்டு, சிந்தித்து கொண்டு, பெட்ரூமில் அடைஞ்சு கொண்டு, யாரு கூடையும் பேசாமல் உன்னை நீயே அழித்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்னானவைகளை எல்லாம் மறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்காக பட்ட அடிகள் எவ்வளவோ, ஆண்டவருக்காக பட்ட அவமானங்கள் எவ்வளவோ, ஆண்டவருக்காக பட்ட நிந்தைகள் எவ்வளவோ, அவைகளையெல்லாம் நான் மறந்து எனக்கு வைத்திருக்கிற பாதையை நோக்கி முன்னாடி போகிறேன் என்று சொல்லுகிறார். அவரே அப்படி சொல்லுவாரானால் நீ இன்னைக்கு முன்னாடி வர முடியாதபடி, முன்னானவைகளை நாட முடியாதபடி, உன்னை பின்பாக இழுத்து கொண்டிருக்கிற எந்த செய்வனையாயிருந்தாலும், உன்னை பின்னாடி இழுத்து கொண்டிருக்கிற எந்த வசியமாயிருந்தாலும், பின்னானவைகளை யோசிக்க வைக்கிற எந்த உறவுகளாயிருந்தாலும், பின்னானவைகளை யோசிக்க வைக்கிற எந்த தோல்வியாயிருந்தாலும், பின்னானவைகளை யோசிக்க வைக்கிற எந்த அவமானங்களாயிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால மாறி இந்த செய்தி வேளையில் நீ முன்னாடி போகும்படி எல்லாத்தையும் ஆண்டவர் மறக்க உதவி செய்வார். நான் சொல்லுவேன், மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிஃப்டே எது தெரியுமா? மறக்கிறது தான். ஆனால் எனக்கு அந்த கிஃப்ட் இல்லைன்னு சொல்கிறியா? மறக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறியா? ஆண்டவர்கிட்ட கேளு. என்னை உருப்பட மாட்டேன்னு சொன்னவங்க இருக்காங்க, என் தேவைக்காக என் கூட பழகுனவங்க இருக்கிறாங்க, என்னை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணினவங்க இருக்காங்க. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை முன்னாடி போக வைத்து கொண்டு இருக்கிறார். அதனால் உனக்கும் சொல்லுகிறேன், நீ பட்ட அவமானங்கள், நீ பட்ட நிந்தனைகள், நீ பட்ட உபத்திரவங்களை எல்லாம் மறந்து வாழ ஆரம்பி. கர்த்தர் புதிய பாதைகளை திறப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை முன்னேற விடாதபடி, எங்களை பின்பாக தடுத்து கொண்டிருக்கிற அத்தனை காரியமும் உடைவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.